ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாதம் தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்து நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு பண்ணுற அரிசியில் பிரியாணி செஞ்சு காட்டுங்க, குஸ்கா செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஈஸியான முறையில் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குஸ்கா ஒன்று பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சைடிஷ் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு தயிர் பச்சடியோ முட்டையோ வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த மாதிரி ரொம்ப ருசியாகவும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடிய ஒரு குஸ்கா தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 போல் அன்னாச்சிப்பூ, அப்புறம் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நல்லா பட்டை கிராம்பெலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 6 போல் பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் ஒன்றா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் புதினா மல்லித்தலை கொஞ்சம், 2 தக்காளி வதக்கிடுவோம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அது கூட சேர்த்து நம்ம கரம் மசாலா போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், தக்காளி எல்லாமே இப்போ பச்சையாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்க்க தேவையில்லை. இல்லை காரம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் கிளறி விட்டுறலாம். உங்களுக்கு காரம் வேணும் இல்லை வேணாம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து அரிசி சேர்த்துடலாம். நம்ம எப்போயுமே நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த அரிசி தான் 1/2 மணி நேரம் கிட்ட ஊறி இருக்குது. அதையே இப்போ தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியவும் அந்த மசாலாவும் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் அந்த மசாலாவும் ஒன்றா வந்து நம்ம கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கினா போதும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம். இந்த படியில் பார்த்திங்கன்னா 1.5 படி அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 அடுத்து 3. நம்ம எப்போயும் சாப்பாட்டுக்கு எப்படி தண்ணி வைப்போமோ அதே போல் தண்ணி தான். தேவையான உப்புலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்துட்டு சரி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இங்கே உப்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் ஆஃப் பண்ணி ஸ்டீமும் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகி வந்திருக்கு. அருமையான ருசியில் நம்ம வீட்டு அரிசியில் குஸ்கா செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்போயுமே பாஸ்மதிலேயோ இல்லைன்னா சீரக சம்பாலையோ நம்ம குஸ்கா பண்ணுவோம், பிரியாணியெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டெய்லி வீட்டில் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியில் நம்ம குஸ்கா பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ரெசிபி. நீங்கள் வந்து நார்மல் நம்ம வீட்டில் சாப்பாடு பண்ணுற அரிசியில் குஸ்கா செஞ்சு காட்டுங்க, பிரியாணி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம சாப்பாட்டு அரிசியில் வந்து குஸ்கா பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் பச்சடியும் ஒரு முட்டையை மட்டும் நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.